அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது வரதட்சணை எடுப்பவர்கள் பற்றியும் வரதட்சணை கொடுக்கக்கூடியவர்கள் பற்றியும். இந்த வரதட்சணை எடுப்பது மிகப்பெரிய குற்றமாகும். வரதட்சணை எடுப்பதால் எத்தனையோ பேர் மன உளைச்சலுக்கு ஆளாகிறார்கள். இன்னும் எத்தனையோ பேர் தன் உயிரையே மாய்த்து கொள்கிறார்கள். இதனால் நிறைய பெண்கள் தன்னுடைய வாழ்க்கையை இழக்கிறார்கள். முதுகெலும்பு இல்லாத ஆண்களால் கேட்கப்படக்கூடிய கௌரவ பிச்சைதான் இந்த வரதட்சணை. ஒரு பிச்சைக்காரன் வீடு வீடாக சென்று தான் பிச்சை எடுப்பார்கள், அதுவும் தன்னுடைய வாழ்வாதாரம் கருதி. ஆனால் வரதட்சணை என்ற பெயரில் ஒரே வீட்டில் ஒட்டுமொத்தமாக கொள்ளையடிக்கிறார்கள் இந்த வரதட்சணையை எடுக்கும் மாப்பிள்ளை வீட்டார்கள். இதற்கு முன் வீடு, வாசல், வாகனங்கள், நகைகள், தோட்டம், பணம் எதையுமே பார்க்காத மாதிரி பெண் வீட்டார்களிடம் வரதட்சணை என்ற பெயரில் கொள்ளையடிக்கிறார்கள் சில கூட்டம். இந்த வரதட்சணை எடுக்கக்கூடிய சமுதாயத்தில் பெண்களுக்கு இழைக்கப்படுகின்ற கொடுமைகள் ஏராளம். இதனால் அந்த பெண்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாகிறது. இந்த வரதட்சணை எதற்காக எடுக்கிறார்கள்? ஒரு ஆணும் பெண்ணும் திருமண பந்தத்தில் நுழைகிறார்கள். இதில் ஆண் நுழைவது போன்று பெண்ணும் நுழைகிறாள். அப்படி இருக்கும் சமயத்தில் ஆண்கள் மட்டும் எதற்கு பெண்களிடம் வரதட்சணை எடுக்கிறீர்கள்? சில புதிய அணுகுமுறைகள், யுக்திகள் என்று கூட சொல்லலாம் மாப்பிள்ளை வீட்டார்கள் கையில் எடுத்திருக்கிறார்கள். அது என்னவென்றால், உங்கள் பொண்ணுக்கு தானே செய்கிறீங்க, உங்கள் பொண்ணுக்கு தானே போடுறீங்க என்று நாசுக்காக தன் மகனுக்கு தேவையான எல்லாவற்றையும் பெண் வீட்டார்கள் மூலமாகவே செய்து கொள்ள முனைகிறார்கள். இதையெல்லாம் ஒரு ஆணை பெற்ற பெண் கேட்பது உண்மையாகவே வெட்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். மனசாட்சி என்பதை கொன்றுவிட்டு தான் இந்த வரதட்சணையை கேட்கிறீர்கள். அத்தனையும் பெண் வீட்டார்களின் உழைப்பு அதில் அடங்கியிருக்கிறது. நீங்கள் பெற்றெடுத்த மகனுக்காக வரதட்சணை கேட்பதற்கு பதிலாக நீங்களே அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து கொடுக்கலாமே. வீடு, வாசல், வாகனங்கள், நகைகள், தோட்டம் என்ற அனைத்து வசதிகளையும் கொடுக்கலாமே. ஏன் அதை செய்வதில்லை? காரணம் என்ன? நீங்கள் எப்படி ஒரு மகனை பெற்றெடுத்து வளர்க்கிறீர்களோ அதுபோன்றுதான் பெண் வீட்டார்களும் தன் பெண் பிள்ளைகளை பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்கிறார்கள். அவர்களுக்கு அதற்கான செலவுகள் இருக்கிறது. அப்படி பார்த்தால் மாப்பிள்ளை வீட்டார்களும் பெண் வீட்டார்களுக்கு வரதட்சணை கொடுக்க வேண்டும். ஒரு ஆண் பிள்ளையை பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்கிவிட்டு என் மகன் படித்திருக்கிறான், நல்ல வேலைக்கு போகிறான் என்று வரதட்சணை எடுப்பது என்பது தன் பிள்ளைகளுக்கு செலவு செய்ததை ஒரு முதலீட்டாகவும் அதற்கு லாபமாக பெண் வீட்டாரிடம் எதிர்பார்ப்பது போல் இருக்கிறது உங்களுடைய நிலை. ஆண்களுக்கு நிகராக பெண்களும் படிக்கிறார்கள், நல்ல வேலைக்கும் செல்கிறார்கள். நீங்கள் உங்கள் ஆண் பிள்ளைகளுக்கு எவ்வாறு செலவு செய்தீர்களோ அதுபோலவே பெண் வீட்டாரும் செலவு செய்துதான் பிள்ளைகளை வளர்க்கிறார்கள் என்பதை என்றும் நினைவில் வைத்து கொள்ளுங்கள். நான் இது சொல்கிறது வரதட்சணை வாங்குபவர்களுக்கும் வரதட்சணை கொடுப்பவர்களுக்கும் தான். இங்கு வரதட்சணை கேட்பது தவறு என்றால் வரதட்சணை கொடுப்பதும் தவறுதான். வசதி இருக்கிற உங்களை மாதிரி யாக்கள் வரதட்சணை கொடுப்பதால் இல்லாதவர்கள் எங்கே போவார்கள்? நடுத்தர வசதியுள்ள பெண்கள், இன்னும் வறுமையில் வாழக்கூடிய பெண்களும் அவர்களும் எங்கே தான் போவார்கள்? வரதட்சணை கொடுக்கக்கூடிய உங்கள் மாதிரி ஆட்களால் தான் மற்றவர்கள் வரதட்சணை வாங்கவும் பார்க்கிறார்கள். இதனால் அப்பாவி பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள், தன் பெற்றோருக்கு பாரமாகி விடுகிறார்கள். மகன்களுக்கு தருகின்ற முக்கியத்துவமும் சமூகத்துவமும் மதிப்பும் பெண்களுக்கும் கொடுக்கப்பட வேண்டும். பெண்களுக்கு சிறந்த கல்வியை கொடுங்கள், நல்ல தொழிலை தேர்ந்தெடுப்பதில் ஊக்கமளியுங்கள், பொறுப்புடன் இருக்க கற்றுக் கொடுங்கள். ஆணுக்கு இணையாக பெண்ணையும் நடத்துங்கள். வரதட்சணை தருவதையோ பெறுவதையோ ஒருபோதும் ஆதரிக்காதீர்கள். வலிமையானதும் உயர்வானதும் கல்வியும் நல்ல ஒழுக்கமும் திறமைகளும், இதுவே சிறந்த வரதட்சணை ஒரு பெண்ணுக்கு. இதை மட்டும் கொடுங்கள் உங்கள் பெண் பிள்ளைகளுக்கு வரதட்சணையாக. மாற்றம் என்பது நம்மிலிருந்தே ஆரம்பமாகட்டும். நன்றி.